ஜாவா ப்ரோக்ராமிங் சீரிஸோடைய 17வது வீடியோ. இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ்குள்ளே ஸ்டாட்டிக் வேரியபிள்னு அடங்கும், ஸ்டாட்டிக் மெத்தடும் அடங்கும். அப்போ அந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு எதை குறிக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாட்டிக் மெம்பர்னா என்ன? A static member belongs to a class, a non-static member belongs to object. ஸோ பிலாங் டு கிளாஸ்னா என்ன, பிலாங் டு ஆப்ஜெக்ட்னா என்ன? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ பாருங்க, ஒரு கிளாஸ் இருக்கு, கிளாஸ் ஏ, அதோடைய பேர் வந்து கிளாஸ் ஏ. அதில் 3 வேரியபிள் இருக்கு, இன்ட் ஏ, இன்ட் பி அண்ட் ஸ்டாட்டிக் இன்ட் சி. இதில் இன்ட் சி அப்படிங்கிறது வந்து கிளாஸ் ஏக்கு சொந்தமான ஒரு வேரியபிள். ஆனால் இன்ட் ஏவும் பியும் கிளாஸ் ஏக்கு சொந்தம் கிடையாது. கிளாஸ் ஏக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் இன்ட் ஏவும் பியும் சொந்தம். இதை நான் டீட்டெயிலாக பின்னாடி கோடு வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளாக சொல்லப்போனால் ஸ்டாட்டிக் மெம்பர்னா எதுக்கு சொந்தம்னா கிளாஸுக்கு சொந்தம். நான் ஸ்டாட்டிக் மெம்பர்னா அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் அந்த நான் ஸ்டாட்டிக் மெம்பர் வந்து சொந்தம். ஸோ டீட்டெயிலாக அந்த கோடில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக ஸ்டாட்டிக் மெம்பருக்கும் நான் ஸ்டாட்டிக் மெம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதான், ஸ்டாட்டிக் மெம்பர்னா அது கிளாஸுக்கு சொந்தமான ஒரு மெம்பர். நான் ஸ்டாட்டிக் மெம்பர்னா அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சொந்தமானதான் நான் ஸ்டாட்டிக் மெம்பர். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பாருங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சஸ்டு வித் கிளாஸ் நேம் அண்ட் நாட் ரெக்வயர்ட் டு கிரியேட் ஆப்ஜெக்ட். ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக கிளாஸ் நேம் போட்டு அந்த கிளாஸ் நேம் டாட் வேரியபிள் நேம், வேரியபிளாக இருந்தால் வேரியபிள் நேம் போடலாம், இல்லை கிளாஸ் நேம் டாட் மெத்தட் நேம் போட்டுக்கலாம். அது ஸ்டாட்டிக்காக இருக்க பட்சத்தில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதான் செகண்ட் பாயிண்ட். ஆனால் ஒரு நான் ஸ்டாட்டிக் மெம்பர் அப்படின்னா அது வந்து வேரியபிளாக இருந்தாலும் சரி, மெத்தடாக இருந்தாலும் சரி, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியே ஆகணும். அடுத்தது மூணாவது பாயிண்ட் பாருங்க, a static member can access only static member. அது வந்து ஒரு இன்டிஜராக இருக்கலாம். ஸ்டாட்டிக் இன்ட் ஏ வந்து ஸ்டாட்டிக் இன்னொரு ஸ்டாட்டிக் இன்டிஜரோட தான் ஆட் பண்ண முடியும், எது வேணாலும் பண்ண முடியும். அதே மாதிரி தான் மெத்தட் ஆக்சஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடில் இருந்துக்கிட்டு தான் இன்னொரு ஸ்டாட்டிக் மெத்தட் ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நான் ஸ்டாட்டிக் மெம்பர் வந்து ஸ்டாட்டிக் மெம்பரையும் ஆக்சஸ் பண்ண முடியும், நான் ஸ்டாட்டிக் மெம்பரையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது நாலாவது பாயிண்ட் பாருங்க, ஸ்டாட்டிக் மெம்பர் அப்படிங்கிறது வந்து கம்பைல் டைம் பைண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்லைடுக்கு வருவோம். கம்பைல் டைம். இப்போ இந்த ஸ்லைடோட மீனிங் ஆக்சுவலாக என்னன்னா, நம்மகிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான லைனை நம்ம எழுதலை. ஸோ நம்ம இதில் சின்டாக்ஸ்லாம் பார்க்காதீங்க, ஏன்னா நம்ம கூட ரன் பண்ணும்போது அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸ்க்குள்ளே 3 வேரியபிள் இருக்குன்னு மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற லைனில் எதுவுமே இல்லை. இதை ஜஸ்ட்டு கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணும்போது மெமரி எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இன்ட் ஏக்கும் பிக்கும் மெமரி கிரியேட் ஆகலை, ஆனால் இன்ட் சிக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இன்ட் சி வந்து கிளாஸுக்கு சொந்தமான ஒரு வேரியபிள். அது மட்டும் இல்லை, ஏ அண்ட் பி வந்து கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சொந்தமான வேரியபிள்னு சொல்லிடணும். இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்ல மறந்துட்டேன், இந்த இன்ட் சிங்கிறது கிளாஸுக்கு சொந்தமான வேரியபிளும் தான். இந்த கிளாஸ் ஏக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னாலும் அத்தனை ஆப்ஜெக்ட்டுக்கும் காமனான வேரியபிளும் இதுதான். ஸோ இப்போ அந்த பாயிண்ட்டை பார்ப்போம். ஸோ இந்த ஏவும் பியும் ஆப்ஜெக்ட்டுக்கு சொந்தமான வேரியபிள் அப்படிங்கிறதுனால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற லைனே இல்லாதனால இதை கம்பைல் பண்ணி முடிச்சோடனே ஏக்கும் பிக்கும் ஒரு நான் ஸ்டாட்டிக் ரெண்டு நான் ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கும் மெமரிலாம் கிரியேட் ஆகல. ஆனால் இன்ட் சி பாருங்க, கம்பைல் பண்ணி முடிச்சோடனே மெமரி கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுதான் பாயிண்ட். ஸோ கம்பைல் பண்ணும்போதே கிடைச்சிருச்சு. அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்பைல் டைம் பைண்டிங். ஒரு ஸ்டாட்டிக் மெம்பராக இருந்தா, இதுவே ஒரு நான் ஸ்டாட்டிக் மெம்பராக இருந்தா, இப்போ இந்த இன்ட் ஏவும் பியும் எப்போ மெமரி கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது தான். அதான் இந்த பாயிண்ட்ல. ஸோ ஒரு நான் ஸ்டாட்டிக் மெம்பராக இருந்தால் இது வந்து ரன் டைம் பைண்டிங்கில் தான் கிரியேட் ஆகும். அடுத்தது ஸ்டாட்டிக் மெம்பரை வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கும்போது, மெத்தட் ஓவர் ரைடிங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரன் டைமில் நடக்கிறது தான். ரன் டைமில் தான் வந்து சூப்பர் கிளாஸ் மெத்தடா இல்லை சப் கிளாஸ் மெத்தடா ஓவர் ரைட் பண்ணியிருக்கிற சப் கிளாஸ் மெத்தடை ஆக்சஸ் பண்ணணுமாங்கிறது ரன் டைமில் தான் டிசைடே நடக்கும். அதான் ரன் டைம் பாலிமார்ஃபிசம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்தோம். ஸோ ஓவர் ரைடிங்கிறது ரன் டைமில் தான் நடக்கும். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், நம்ம ஸ்டாட்டிக் மெம்பரை வந்து கம்பைல் டைம்லேயே கிரியேட் பண்ணி முடிச்சிடுறோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இது ரெண்டுமே கம்பைல் டைம் ரன் டைம் வந்து கான்ட்ராடிக்டரி இருக்கனால ஒரு ஸ்டாட்டிக் மெம்பரை வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு நான் ஸ்டாட்டிக் மெம்பரை ஓவர் ரைட் பண்ண முடியும். அடுத்தது லெஸ் மெமரி அண்ட் அலோகேஷன் ஒன்லி ஒன்ஸ். இது வந்து மோர் மெமரி அண்ட் அலோகேட்டட் அண்ட் டீஅலோகேட்டட் ஒன்ஸ் மெத்தட் கம்ப்ளீட்ஸ் இட்ஸ் எக்ஸிக்யூஷன். இந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு ஆன்சர் இப்போ புரியும் நம்ம அடுத்தது எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணும்போது.
இதே எக்ஸாம்பிள் தான், இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மகிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் 3 வேரியபிள் இருக்குது. 2 நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். இதை கம்பைல் பண்ணோன்னு நான் சொன்ன மாதிரி இதை கம்பைல் பண்ணி முடிச்ச உடனே ஏவும் பியும் கிரியேட் ஆகாது, சி மட்டும் கிரியேட் ஆகும். ரைட்? ஏன் அப்படிங்கிறது நான் சொன்னேன். சிங்கிறது கிளாஸ் லெவல் வேரியபிள். இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற லைனும் நம்ம எழுதலை. அதனால கம்பைல் பண்ணோடனே இதுக்கு மெமரி கிரியேட் பண்ணிருச்சு. ஆனால் ஏவும் பிக்கும், அதாவது கிளாஸ் ஏக்கு ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணல. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் ஏவும் பியும் சொந்தம். ஸோ ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணாதனால ஏக்கும் பிக்கும் மெமரி அலோகேட் ஆகும். இப்போ இந்த கோடை நான் ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணுறேன். அதே கிளாஸ் ஏ தான், ஏபிசி இருக்கு, 3 வேரியபிள் இருக்கு, 2 நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். அதுக்கப்புறம் இந்த லைனோட கண்டினியூஷனாகவே இதை எடுத்துக்கங்க. ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2, OB1 OB2ன்னு 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். எதுக்குன்னா இந்த கிளாஸ் ஏக்கு கிரியேட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் 2 இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஜெக்ட் 2 டாட் சின்னு ஒன்று ஆக்சஸ் பண்ணுறேன். நான் முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேன், ஸ்டாட்டிக் மெம்பரை கிளாஸ் நேம் டாட் வேரியபிள் நேமோ இல்லை மெத்தட் நேமோ தான் யூஸ் பண்ணி கால் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கலாம், சிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர், ஆனால் ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணுறானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான ஆன்சரும் இதோட அவுட்டில் தான் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டாட்டிக் மெம்பர் வந்து கிளாஸ் நேம் வச்சும் ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை ஆப்ஜெக்ட் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு நான் ஸ்டாட்டிக் மெம்பரை வந்து கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. இதே நான் கோடை ரன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ கிளாஸ் ஏக்கு 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், OB1 அண்ட் OB2. OB2 டாட் சி ஈக்குவல் டு 200ன்னு நான் அசைன் பண்ணியிருக்கேன். OB2 டாட் சிங்கிறது 200ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். நான் பிரிண்ட் பண்ணுறேன், OB1 டாட் சியை பிரிண்ட் பண்ணுறேன். ரைட்? எனக்கு என்ன அவுட்புட் வரும், இது என்ன அவுட்புட் வருங்கிறத வந்து நம்ம எக்லிப்ஸ் ஐடியில் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னன்ட்டு. இப்போ இந்த கிளாஸில் 3 வேரியபிள் இருக்குது. இன்ட்டு ஏவும் பியும் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். ஓகே, இப்போ இந்த மெமரியில் இன்ட்டு 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியுமே நம்மக்கிட்ட சிங்கிறது எத்தனை தடவை இருக்குது, ஒரே ஒரு தடவை தான் இருக்குது. ஆனால் 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எத்தனை ஏபி இருக்குன்னு பாருங்கள். 2 ஏ இருக்குது, OB1 டாட் ஏ, OB2 டாட் ஏ இருக்குது. அதே மாதிரி பி எத்தனை இருக்குது, OB1 டாட் பி, OB2 டாட் பி இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட 50 ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா 50 × 2 ஏவும் பியும் சேர்ந்து 100 மெமரி அலாட் பண்ணும். அப்படி 50 ஆப்ஜெக்ட் இருக்க பட்சத்தில் ஏவும் பியும் 100 மெமரி அலாட் பண்ணாலும் அப்பையும் நமக்கு வந்து இந்த ஸ்டாட்டிக் இன்ட்டு சிங்கிறது வந்து ஒரே ஒரு மெமரியில் தான் இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன டினோட் ஆகுது, OB1 டாட் ஏல வந்து நம்ம 100ன்னு டைப் பண்ணோம்னா OB2 டாட் ஏல வந்து அந்த 100 இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரெண்டும் பேர் தான் ஒன்று, ஏங்கிற பேர் தான் ஒன்று. ஆனால் இது வந்து ஆப்ஜெக்ட் 1ல் இருக்கிற வேரியபிள் ஏ, இது வந்து ஆப்ஜெக்ட் 2ல் இருக்க வேரியபிள் ஏ, ரெண்டும் வேறு வேறு மெமரி. நான் இதில் 100ன்னு டைப் பண்ணால் இதை பிரிண்ட் பண்ணனா 100ன்னு வராது. இங்கே வேல்யூ இல்லாத பட்சத்தில் இது நல்லன்னு வரும், இல்லை எம்டியாக வரலாம். இதில் 2ன்னு டைப் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் பண்ணனா இந்த 2 இங்கே வராது, ரெண்டும் வேறு வேறு மெமரி. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 50 ஆப்ஜெக்ட் இருந்தாலும் 50 ஆப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட்டாக ஏ அண்ட் பி கிரியேட் ஆகும். ஆனால் 50 ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அப்பையும் இந்த ஸ்டாட்டிக் இன்ட்டு சிங்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு மெமரி தான் இருக்கும், காமன் மெமரி. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது, ஸ்டாட்டிக் இன்டிஜர் ஆர் ஸ்டாட்டிக் வேரியபிள்ங்கிறது வந்து கிளாஸுக்கு சொந்தமான வேரியபிள் மட்டும் இல்லை, எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை ஆப்ஜெக்ட்டுக்கும் காமனான ஒரு மெமரி. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வச்சுட்டு பாருங்கள், ஆப்ஜெக்ட் 2 டாட் சி ஈக்குவல் டு 200ன்னு இதை ரன் பண்ணோன்னே என்ன ஆகும், ஆப்ஜெக்ட் 2ங்கிறது என்னது, இந்த கிளாஸ் ஏவோட ஆப்ஜெக்ட். அப்போ அந்த கிளாஸ் ஏல ஸ்டாட்டிக் இன்ட்டு சி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதில் போய் 200ன்னு அப்டேட் ஆயிரும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், OB1 டாட் சி. OB1ங்கிறது என்னது, கிளாஸ் ஏவோட ஆப்ஜெக்ட். அப்போ கிளாஸ் ஏல ஸ்டாட்டிக் இன்ட்டோட மெமரி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆல்ரெடி இங்கே என்ன நம்ம எழுதியிருந்தோம், 200ன்னு எழுதியிருந்தோம். அதாவது இந்த லைன் பொறுத்த வரைக்கும் இங்கே 200 இருந்துச்சு. OB1 டாட் சின்னாலும் அதே ரூட்டில் இப்படி கிளாஸ் ஏக்கு போய் இங்கே இருக்கிற 200 தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிடைக்காது ஸ்டாட்டிக் அப்படிங்கிற வேரியபிளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இன்னொரு பாயிண்ட்டே சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ OB1 டாட் ஏ வந்து 200, இதே மாதிரி OB2 டாட் சியை 200ன்னு போட்டு 1 டாட் சியில் வந்து அதே 200 இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். இதுக்கு பதிலாக OB1 டாட் ஏவை வந்து 200ன்னு மாற்றிட்டு OB2 டாட் ஏவை பிரிண்ட் பண்ணோம்னா அந்த 200 வராது. இதுதான் ஸ்டாட்டிக்கும் நான் ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்.
இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டாட்டிக் மெத்தட் என்னங்கிறத பார்த்துட்டு ரெண்டையும் வந்து கோடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எக்லிப்ஸ் ஐடியில். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட் இது பாருங்கள், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸில் இது வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் வாய்ட் ஆட், இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ வேரியபிளுக்கு என்ன ரூல் சொன்னமோ அதே தான் மெத்தட் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுங்கிறது வந்து எதுக்கு சொந்தமான ஒரு மெத்தட்னு பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு சொந்தமான மெத்தடு, ஆனால் ஆப்ஜெக்ட்டுக்கெல்லாம் காமனான மெத்தடு. ஆனால் நான் ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் சொந்தமான மெத்தட். தனிப்பட்ட முறையில் ஆப்ஜெக்ட் ஒன்றுன்னு ஒன்று கிரியேட் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் ஒன்றுக்கு ஒரு ஆட் இருக்கும், ஆப்ஜெக்ட் 2ன்னு ஒன்று கிரியேட் பண்ணால் ஆப்ஜெக்ட் 2க்கு ஒரு ஆட் இருக்கும். ஆனால் ஆப்ஜெக்ட் 1, 2, 3 எத்தனை கிரியேட் பண்ணாலும் அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேல்கு தான் இருக்கும். ரைட். ஸோ இப்போ வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், ob1.addன்னு கால் பண்ணிட்டோம். இப்போ ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணாமல் எனக்கு இந்த கால்க்கு ஆக்சஸ் பண்ணாலும் பண்ண முடியும், ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடு. ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்? கிளாஸ் நேம் டாட் மெத்தட் நேம். ஸோ இப்போ இது ரெண்டுக்குமே வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கான இந்த எக்ஸாம்பிளும் சரி, இந்த எக்ஸாம்பிளையும் நம்ம வந்து எக்லிப்ஸ் கோடில் பார்ப்போம். ரைட். நம்ம பிபிடியில் என்ன பார்த்தோமோ அதே இங்கே நான் கொண்டு வந்திருக்கேன். இன்ட் ஏ பி இது ரெண்டும் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், சிங்கிறது ஸ்டாட்டிக் வேரியபிள். அது ஆல்ரெடி நான் ஒரு வேல்யூ வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ob1 ஈக்குவல் டு அடுத்தது மெயின் ஸ்பேஸ் ob2 ஈக்குவல் டு ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ob2 டாட் சி, அதாவது சிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் தான், அது வந்து இந்த கிளாஸுக்கு சொந்தமான வேரியபிள் தான். இன்னொரு பாயிண்ட்டும் சொன்னேன், எத்தனை ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அத்தனை ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த சிங்கிற மெமரி, இந்த சிங்கிற வேரியபிள் இதோடைய மெமரி வந்து காமன் சொல்லிட்டோம். அதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த கோடு எழுதிட்டு இருக்கோம். ob2 டாட் சி ஈக்குவல் டு 666ன்னு சொல்லி செமிகோலன். இப்போ இது வந்து டிஃப்ரெண்ட், அதாவது இந்த சியும் வேற மெமரியா இருக்க பட்சத்தில், அதே மாதிரி ob1 டாட் சியும் வேற மெமரியா இருக்க பட்சத்தில் நம்ம ob1 டாட் சிங்கிற வேல்யூ என்னன்னே சொல்லல, ob2 டாட் சி தான் என்னன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஆனால் ob1 டாட் சிங்கிறது என்னங்கிறத டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். இதில் பாருங்க, நான் ob2 டாட் சி தான் 666ன்னு டைப் பண்ணேன், ஆனால் எனக்கு ob1 டாட் சியை பிரிண்ட் பண்ணும்போது 666 தான் வருது. ஸோ அப்படிங்கும்போது என்ன அவுட்புட் வந்துருச்சு, என்ன நம்ம சொன்னது என்ன ஜஸ்டிஃபை ஆயிருக்கு, இந்த கோடு ஆக்சுவலாக நமக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெண்டாவது, எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும், இந்த மாதிரி 50 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் ஸ்டாட்டிக் இன்டீஜருக்கு ஒரே ஒரு மெமரி தான் அலோகேட் ஆகிருக்கும். ஆனால் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்க்கு அந்தந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு தடவை அலோகேட் ஆயிருக்குங்கிறத சொன்னால் அந்த பாயிண்ட் படி பார்க்கும்போது நம்மளோட ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள்ங்கிறது வந்து கிளாஸ் லெவல் வேரியபிள், அந்த கிளாஸுக்கு சொந்தமான வேரியபிள். அந்த கிளாஸுக்கு சொந்தங்கும் போது 50 ஆப்ஜெக்ட்ல 100 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் 100 ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு காமனான ஒரே ஒரு வேரியபிள். ஸோ இந்த மாதிரி 10 வேரியபிள் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இன்ட்டு சி அப்படிங்கிறது வந்து 50 ஆப்ஜெக்ட் இந்த மெயினுக்கு கிரியேட் பண்ணாலும் 50 ஆப்ஜெக்ட்டுக்கு இன்ட்டு சிங்கிறது இதுதான். ஸோ எத்தனாவது ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம சி வேல்யூ ஆல்டர் பண்ணாலும் மிச்சம் எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணாலும் ஆல்டர் பண்ண வேல்யூ அப்படியே வந்து நிற்கும். எப்படின்னா ob2 டாட் சியை வந்து 666ன்னு மாற்றிட்டு ob1 டாட் சியை பிரிண்ட் பண்ணாலும் 666 தான் வருது. ஏன்னா ரெண்டுக்கும் காமன் மெமரி தான், கிளாஸ் லெவல் மெமரி. இதை விட்டுருங்க, இது இல்லாமல் இது இருக்கட்டும், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நான் இந்த ஆப்ஜெக்ட் இல்லாமல் கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணுறேன், மெயின் டாட் சி. இப்போயும் ஆக்சுவலாக 666 தான் வரும், ஏன்னா இதில் அப்டேட் பண்ணாலும் ஒன்று தான், கிளாஸ் நேம் டாட் சிங்கிறது ஒன்று தான். ஆக்சுவலாக இந்த 100 எங்கே இருந்துச்சோ அதை தான் இது போய் அப்டேட் பண்ணுது, அதை தான் இதுவும் ஆக்சஸ் பண்ணுது. இப்போயும் நமக்கு 666 தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணாமல் கிளாஸ் நேம் டாட் வேரியபிள் நேம் கொடுத்துட்டேன். அடுத்தது இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ob1 டாட் ஏ ஈக்குவல் டு 751 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, ob1 டாட் ob2 டாட் ஏ. ஸோ நம்ம வந்து ஸ்டாட்டிக் இன்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நான் ஸ்டாட்டிக் வேரியபிளில் அதே மாதிரி ஆப்ஜெக்ட் 1ல் ஏல வந்து ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டேன், 2ல் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் என்ன இருக்குது, அதில் கொடுத்துருக்கிறதா இதில் வருதா இல்லை வேறு ஏதாவது வருதான்னு பார்க்க போகிறோம். என்ன வருது, 0 வருது. 0னா என்ன, நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வேல்யூ வந்து 0ல் இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. அதாவது ob1 டாட் ஏபி ரெண்டுமே 0 இனிஷியலைஸ் ஆயிரும்.
ob2.ab ரெண்டுமே 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும். ஆனால் ob1.a வந்து நான் 751 போட்டேன். அதனால ob1.a கொடுத்தேன்னா 751 பிரிண்ட் ஆகும். ஆனால் ob2.a வந்து 0ன்னு தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ob1.a வேற, ob2.a வேற. ஸோ வேரியபிள் நேம் தான் ஒன்று தவிர இந்த ரெண்டு வேரியபிளும் எதுக்கு சொந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட்டுக்கு சொந்தம். ob1.aங்கிறது வந்து ob1க்கு சொந்தம். அதே மாதிரி ob2.aங்கிறது வந்து ob2க்கு சொந்தம். ஸோ ஒன்ல இருக்கிற வேல்யூ ஒன்ல வந்து வேல்யூ மாற்றினா டூவில் வராது. ஒவ்வொன்றும் தனித்தனி மெமரி. ஆனால் ஸ்டாட்டிக் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துல இருந்து மாற்றினாலும் மெமரிங்கிறது வந்து அந்த கிளாஸுக்கு ஒரே ஒரு மெமரி தான். ஒரு ஸ்டாட்டிக் இன்ட் கிரியேட் பண்ணோம்னா அந்த கிளாஸ்க்கு அந்த ஸ்டாட்டிக் இன்ட்டுக்கு ஒரே ஒரு மெமரி தான் இருக்கும். எத்தனாவது ஆப்ஜெக்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணாலும் அதே மெமரி தான் ஆக்சஸ் ஆகும். ரைட், இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளை பொறுத்த வரைக்கும். இப்போ ஸ்டாட்டிக் மெத்தடும் நான் ஸ்டாட்டிக் மெத்தடும் சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தடு. ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்ட் இருக்காது. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் calcன்னு சொல்லி ஒரு மெத்தட். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தடு. இது ஸ்டாட்டிக் மெத்தடு, நான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ வேரியபிளுக்கு என்ன சொன்னமோ அதே தான் மெத்தடுக்கும். ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுங்கிறது வந்து ஒரு கிளாஸுக்கு சொந்தமான மெத்தடு, ஆப்ஜெக்ட்டுக்கு சொந்தமான மெத்தடு இல்லை. ஸோ அதை வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆக்சஸ் பண்ணுறதுக்காக மெயின் கிளாஸ் நேம் டாட் மெத்தட் நேம் கால் பண்ணால் கால் ஆயிடும். ஆனால் இதுவே வந்து நான் கிளாஸ் நேம் நான் ஸ்டாட்டிக் மெத்தட் நேம் கொடுத்து பார்க்குறேன், என்ன வருதுன்னு பாருங்க. என்னன்னு வருது, ஸ்டாட்டிக் மெம்பரை ரெஃபர் பண்ணுற மாதிரி ஒரு நான் ஸ்டாட்டிக் மெம்பரை ரெஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு என்ன, இது வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட். அப்போ நான் இதை ஆக்சஸ் பண்ணால் என்ன பண்ணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கணும், ob டாட் ஆட், இப்படி தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் ob டாட் இப்படியும் இந்த கேல்க்கு ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்டாட்டிக் மெம்பரை வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமே ஆக்சஸ் பண்ணலாம், கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு நான் ஸ்டாட்டிக் மெம்பரை, நான் ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருக்கட்டும், மெத்தடாக இருக்கட்டும், அதை எப்படி தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாட்டிக் அப்படிங்கிற வேர்டுக்கான ஒரு நல்ல டெப்த்தான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ்.